வெல்கம் டு ஹிமாலயாஸ். भैया 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 போகும்போது செஞ்சு விடுங்க. அவ்வளோதான், மறுகையா சாலா. மழை ரொம்ப ஹெவி ஆயிட்டு கை. அதான் நம்ம ஒரு இடத்துல வந்து என்னாச்சு, இவ்வளோதான் மழையே பெய்யாது. வெல்கம் டு ஸ்ரீவிலாக் கைஸ். நம்ம திருநெல்வேலி டு லடாக் ட்ரிப்பில் இப்போ நம்ம மணாலியில் இருக்க சோலாங் வேலியில் தாங்க இருக்கும். இந்த சோலாங் வேலிக்கு எப்படி நம்ம அடிபட்டு நொந்து நூலாகி நம்ம வந்தவங்க தான் போய் பார்த்துட்டு வாங்க கைஸ். நான் இப்போ மணாலியில் இருக்கக்கூடிய பஸ் ஸ்டாண்டில் தாங்க இருக்கேன். இங்கே பாருங்கள், டெம்பரேச்சர் முதல் கொண்டு இங்கே வந்து ஷோ பண்ணி வச்சுருக்காங்க. செமையாக மெயின்டைன் பண்ணுறாங்க இந்த பஸ் ஸ்டாண்டு. என்ன ஒரு குறைனா எல்லா பஸ்லேயும் ஹிந்தியில் மட்டும்தாங்க இருக்குது. இது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டு, ஆனால் எல்லாமே ஹிந்தியில் தான் இருக்குது. இது தப்புன்னு சொல்ல மாட்டேன், ஆனாலும் தமிழ் இங்கிலீஷில் இருந்தால் கொஞ்சம் டூரிஸ்ட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இப்போ சோலாங்கலி பஸ்ஸை கண்டுபிடிக்கணுங்க. சோலாங்கலிக்கு இப்போ பஸ்ஸு கிடையாதாங்க. மணி இப்போ கரெக்டாக 10 o'clock ஆகுது. 12 o'clock தான் பஸ் வருமா. அது வரைக்கும் நம்ம அப்படியே வாக் பண்ணி சும்மா அப்படியே நடந்து போகலான்னு நம்ம அங்கேருந்து கிளம்பியாச்சுங்க. நீங்கள் ஏன்னா மணாலி வரப்போ மணாலியிலேருந்து சோலாங்கலி பட்ஜெட்டாக போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா பஸ்ஸஸ் எடுத்துக்கோங்க. டாக்ஸிஸ் எடுத்திங்கன்னா மினிமம் 1000 rupees வரைக்கும் கேட்கலாம். பஸ்ஸுனால் நமக்கு வெறும் 30 rupeesலேயே முடிஞ்சிடுங்க. மேக்ஸிமம் சோலோ ட்ராவலர்ஸ் பஸ்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. மற்றபடி நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக ஃபேமிலிஸாக வந்தீங்கன்னா நீங்கள் டாக்ஸி இல்லாட்டி இதே மாதிரி டெம்போ ட்ராவலர் கூட எடுத்துக்கலாங்க, உங்களோட கம்ஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. நம்ம அப்படியே போகிற வழியில் தான் இந்த கடையில் ரொட்டி சாப்பிட்டு போகலான்ட்டு வந்தாச்சுங்க. கரெக்டாக பயாஸ் ரிவரில் உட்காந்து ரிவர் வியூவில் நம்ம ரொட்டி சாப்பிட போகிறோங்க. ரொட்டி சாப்பிட்டு முடிச்சு அப்படியே நடந்துட்டு போக வேண்டியதாங்க. செம்ம பசி. வெல்கம் டு ஸ்ரீவிலாக் கைஸ். நமக்கு பஸ் 12 மணிக்கு தான், அதனால அங்கேயே நிற்க வேண்டாம் அப்படின்னு நம்ம நடந்தே வர ஆரம்பிச்சாச்சு. வார வழியில் பஸ்ஸை ஏறிக்கலான்னு கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் தாண்டி வந்துட்டோம். மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு கைஸ். மேலே போனால் ஒரு வேளை ஸ்னோஃபால் இருக்கலாம். சோலாங் வேலிக்கு போனால் அதான் நம்ம நடந்து அப்படியே ரோட்டில் போயிட்டு இருக்கோம். ஏதாச்சும் வண்டி வந்தால் லிஃப்ட் அடிக்கலான்ட்டு நம்ம ஒரு பிளான்ல இருக்கோங்க. பார்க்கலாம். அங்கே போய் பேராகிளைடிங் அந்த மாதிரிலாம் இது பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கேன். ஆனால் கையில தான் இப்போ சுத்தமாக காசு இல்லை. என் ஃப்ரெண்ட்ஸு கிட்ட தான் காசு கேட்டிருக்கேன். அவங்களாம் காசு போட்டாங்கன்னா நம்ம பேராகிளைடிங் பண்ணிட்டு அப்படியே மணாலிக்கும் போகலாம். சுத்தமாக காசு இல்லை, எல்லாமே ட்ரை ஆகிட்டு. நான் ஒரு 3000 4000 சம்திங் வச்சிருந்தேன். எல்லாமே போயிட்டு இப்போ அவங்க காசு போட்டாங்க. நம்ம மணாலியில் பேராகிளைடிங் பண்ண முடிஞ்சா பண்ணுவோம், அப்படின்னா திரும்பி வந்து நம்ம லடாக்கை பார்த்து கிளம்ப வேண்டியதாங்க. அதான் நம்ம போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிடுவோம். வந்ததை வந்துட்டோம். பேராகிளைடிங் பறக்கிறது நம்மளோட ஆசை, அதனால பண்ணிடலாம்னு பிளான்ல இருக்கும். பார்க்கலாம். அப்படியே போகிற வழியில் விளாக் கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். அவ்வளோதான் கைஸ். நம்ம கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் தாண்டி நடந்து வந்துட்டோம் கைஸ். கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் தாண்டி நடந்து வந்துட்டோம். இன்னும் நமக்கு எந்த லிஃப்ட்டுமே கிடைக்கல. இன்னும் ஒரு 5 கிலோமீட்டர் போனோம்னா நமக்கு சோலாங் வேலியே வந்துடும். நம்ம பார்த்துட்டு எதுவும் கிடைக்க முடியும். இந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் நம்ம ஸ்னோ ஆக்டிவிட்டிஸ் மேலே நீங்கள் போய் பண்ணதாக இருந்தால் இந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் நம்ம வாங்கிக்கலாம். நமக்கு இப்போதைக்கு ஸ்னோ ஆக்டிவிட்டிஸ் பண்ணுற ஐடியா இல்லை, ஜஸ்ட் எக்ஸ்ப்ளோர். அதே மாதிரி ஸ்லோவாக இப்போ ரொம்பலாம் இருக்காதுங்க. இந்த ட்ரெஸ்ஸு கூட தேவை இருக்காதுன்னு நினைக்கிறேன். பூரா ஒர்க் நடந்துட்டு இருக்கு அந்த ப்ராசஸில். இந்த ரோடை பாருங்க, இப்படி சண்டி வந்துருக்கு. இப்போ கீழே ஒர்க் நடக்குது. நம்ம அப்படியே மேலே போகிறோம் பாருங்க. ஆர்மி வைக்கும் போகுது. போகும்போது செஞ்சு விடுங்க. அவ்வளோதான், மறுகையா சாலா. வாயில வசம்ப வச்சு தேய்க்க வாய்க்கால தண்ணி வந்து வாயை கூப்பிடுடா எடுபட்ட வேலை. நம்ம அந்த வழியா போயிருந்தோம்னா 4 கிலோமீட்டர்ல போயிருந்துருக்கலாமா. இது வந்து சுத்தி 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 போவோம் அப்படின்னு நம்ம பையா சொல்றாரு. அவர் கூட நின்றுட்டேன் நானும். ஏதாச்சும் லிஃப்ட் அடிக்கலாமான்னு பாப்போம். ஏதாச்சும் வண்டி வந்துக்கலாம். भैया 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 போலாம் கடி. நல்லா இல்ல, அதை விட இது நல்லா இல்ல. லிஃப்ட் கேட்குற சிக்னலுக்கு ஏகப்பட்ட ப்ரொசீஜர் இருக்கான். யூடியூப்பில் பார்த்தேன், அதான் எனக்கு நானே ரிகர்சல் பார்த்துட்ருக்கேன்.
ஒன்று சொல்லணும்னா இது நாள் வரைக்கும் நான் லிஃப்ட்டு கேட்டு பெரும்பாலும் யாரும் நிப்பாட்டினதே கிடையாது. ஆனால் லிஃப்ட்டு கேட்காமலே நிப்பாட்டின மாமனிதர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இன்றைக்கி அப்படி யாராச்சும் மாமனிதர்கள் வருவாங்களான்னு ரொம்ப நேரமாக உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் யாருமே வரலைங்க. ஸோ சேடு. அந்த ஒரு இடத்த கடைசி வரைக்கும் நமக்கு லிஃப்ட்டே கிடைக்கலைங்க. வெறும் 10 கிலோமீட்டருக்கே என்னால் லிஃப்ட் கேட்டு போக முடியுது. நான் திருநெல்வேலியிலேருந்து லடாக்குக்கே லிஃப்ட் அடித்து வரணுங்கிறது தான் இந்த ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணேன். இந்த உலகமே நம்மளை ரிஜெக்ட் பண்ணோன்னா நம்ம என்றைக்குமே ட்ரை பண்ணுறதை மட்டும் ரிஜெக்ட் பண்ணக்கூடாதுன்னு நடந்தே சோலாங்கி போய் சேர்ந்துருவோன்னு நம்ம நடக்க ஆரம்பிச்சாச்சுங்க. இது நம்ம ஆட்டம். நீ ஏறி யார் கபில அது நம்ம காலம். மழை ரொம்ப ஹெவி ஆயிட்டு கைஸ். ஆனால் நம்ம ஒரு இடத்துல வந்து என்னாச்சு, இவ்வளோதான் மழையே பெய்யாது. உலகமே உன்னை எதிர்த்தாலும் நீ தோத்துட்டேன்னு உன் காதுல வந்து கத்துனாலும் நீ தோத்துட்ட. இவ்வளோ வெயில் அடி அடிச்சுட்டு இருந்தது, மழையில வெயில் அடிக்க மாட்டேன். இப்போ நான் நடக்க ஆரம்பிச்ச நேரம் பார்த்து மழை வெளியே வெளியே எடுத்துட்டு இருக்கு கைஸ். நான் 5 கிலோமீட்டர் இருக்குது சோலாங்கலிக்கு. நம்ம போகிற இடத்துல ஒதுங்கிருக்கோம். மழை லைட்டாக நின்ற அப்புறம் போகலாம் கைஸ். நம்மளோட மொபைல்லாம் ரொம்ப பேர் அதெல்லாம் நின்றுக்கும் மழை. பஸ் வந்துருக்கு பாருங்க கைஸ். நம்ம கரெக்டா சோலாங்கலி வந்துட்டோம். அதுக்கடுத்து தான் பஸ் வந்துருக்கு. ரிட்டர்ன் போகும்போது எப்படியாவது பஸ் ஏறி போயிருவாங்க. வழியா சோலாங்கலி வந்தாச்சு கைஸ். அதான் சோலாங்கலி. ஆனா இங்க இருந்து ஸ்னோ பக்கம்னா இன்னும் மேல போகணும்னு சொல்றாங்க. பார்ப்போம். திருப்பூரம் ஏடிவி பைக் ரைடு. நம்ம பைக் ரைடு வேண்டாம், ஹார்ஸ் ரைடு, குதிரை ரைடு அது நம்ம கூப்பிட்டுக்கலாம். அதுவும் நமக்கு வேண்டாம். ஸ்னோ பார்க்கணும்னா ரொம்ப மேலே போடுவாங்க. பார்க்கலாம். சரி ओके थैंक यू. बंद दे रहे अभी बारिश का मौसम खराब हो गया ना. रेन. हाँ रेन. ओके ओके. गाइस இங்க வந்து இன்னைக்கு வந்து பேராகிளைடிங் வந்து அலோடு இல்லையா. ஆனால் இன்னைக்கு மழை பெஞ்சதுனால வெதர் இதனால பேராகிளைடிங் கிடையாது அப்படிங்காங்க. நம்ம மேலே வேணா போய் பார்க்கலாம். அங்கே பாருங்க, அங்கே ரோப்பில் போயிட்டுருக்காங்க பாருங்க. ரோப் காரில் போகிறாங்க. அது எவ்வளோன்னு தெரியல. ஆனால் நம்மக்கிட்ட காசு இல்லை, அது அதிகமாக இருக்கும். இது சோலாங்கலி தாங்க. சோலாங்கலி மெயின் அட்லெட். பனி காலத்தில் இங்கே பயங்கர ஸ்லோவாக இருக்கும். அந்த இதில் நம்ம மேலே போய் மேலே ஒரு பேஸ் இருக்குது. அந்த பேஸ்லேயும் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அங்கே பண்ணியிருக்கோம், அதில் போகலாம். ஆனால் இதுக்கு 500 to 1000 ஆகும்னு நினைக்கிறேன். அந்த இதில் பார்த்து போட்டுருந்துச்சு. நம்ம என்னால் போகலாம் காய்ஸ். நம்ம இப்போ லைட்டாக அந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதாங்க. 5 கிலோமீட்டர். ஓகே ஓகே. ட்ரெக்கிங் ஓகே. நம்ம ட்ரெக் பண்ணி போகலாம். மொத்தமாக 5 கிலோமீட்டர் வருமா ட்ரெக் பண்ணோம். வெல்கம் டு ஹிமாலயாஸ். நம்ம இன்னைக்கு மணாலியில தான் ஒரு சோலாங்கலியில இருக்கோம் காய்ஸ். மேலே போய் நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இன்னைக்கு ஃபுல்லாக நடந்து செம்ம டயர்டாக இருக்கேன். ஆனாலும் இந்த ஒரு நேச்சர் நம்மளோட சாயிலுக்கு வந்து ஃபீட் பண்ணிட்டு நம்ம இப்போ இந்த அம்புகுறிகளெல்லாம் ஃபாலோ பண்ணி மேலே போயிட்டுருக்கோம். மேலே வந்து ஏதோ ஒரு டெம்பிள் இருக்குதான், ஒரு ஃபால்ஸ் இருக்குது, ஸ்னோ ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க. அதுமாதிரி ஹார்ஸு, ஏடிவி ரைடு அதெல்லாம் போகலாம். நம்மக்கிட்ட காசு இல்லை, அதனால் நம்ம ட்ரக் பண்ணி போயிருக்கோம். நம்ம வந்து அட்வென்ச்சர் லவர், அதாவது அட்வென்ச்சராக போயிட்டுருக்கோம். காசு இருந்தால் அது போகலாம், அதுவும் ட்ரை பண்ணலாம். அதுவும் அட்வென்ச்சராக தான் இருக்கும். காசு இல்லை. அவ்வளோதான் காய்ஸ், செம்ம டயர்ட் ஆகிட்டேன். காலேஜ்லேருந்து நடந்துக்கிட்டே இருக்கேன். மேலே பிளேட்டு அங்கே போகணும் காய்ஸ். ஹாய்ஸ், இந்த மாதிரி ஒரு இடத்துல நம்ம நிற்போன்னு நானாக எதிர்பார்த்ததே கிடையாதுங்க. சுற்றி பனிமலை, மலைக்கு நடுவில் நம்ம நின்று இப்போ ட்ரெக் பண்ணி போய்ட்டுருக்கோம் தனியாக. ஸோ ஃபீல் வெரி குட். சமதனமாக இருக்குங்க. நல்ல இடம், நல்ல ரோடு கிடைக்கும் போது ஓடி எடுத்துருக்கோம் ரைஸ். ஆவாத ரோட்டில் ஸோ டயர்டுங்க. உட்காரும் எப்போ ஒரு தடவை ஓடினா தான் உட்கார முடியும். லூஸ் இல்லைண்ணே, மென்டலு.
சின்ன ஒரு ரிவர் கிராசிங் தான் பண்ணி இப்போ மேலே போகிறோம். மேலதான் ஒரு சின்ன வாட்டர் ஃபால்ஸ் இருக்கான். அடுத்த டெம்பிள் ஒன்று இருக்குது. 2 டைம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் இந்த டைம்ல தேவையில்லை கைஸ். ஹெவி வின்டர் டைம்ல தான் நமக்கு இந்த மாதிரி ஒரு காஸ்டியூம்ஸ் வந்து தேவை. மற்ற டைம்ல நமக்கு தேவையில்லை. ஆனா அங்க உள்ள கடைக்காரங்க நீங்க சோழாங்கழி போறீங்கனாலே இதை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி நம்மள மண்டையை கழுவி வாங்க வச்சிருவாங்க. அதனால நீங்க யாருன்னா சோழாங்கழி வந்தீங்கன்னா அந்த ஸ்னோ ட்ரெஸ் எல்லாம் எடுக்காதீங்க. ஏன்னா மேஸ்ட்லி தேவைப்படாதுங்க. ஏன்னா ஸ்னோ ஃபால் அந்த மாதிரி டைம்ல தான் தேவைப்படும். மற்ற டைம்ல நம்ம நார்மல் ட்ரெஸ் ஒரு ஜாக்கெட் ஒரு ஷூ போதுங்க. அதுவும் தேவையில்ல. நம்ம பாருங்க வெறும் ஒரு செருப்பு வெறும் ஒரு சட்டை பேண்ட் நார்மலா நம்ம பாட்டுக்கு சுத்திட்டு கிடக்குங்க. நீங்களும் வந்தீங்கன்னா அதே மாதிரியே பண்ணுங்க. தேவையில்ல எல்லாம் வாங்காதீங்க. வேலை போவோம் கைஸ். அதான் ஒரு வாட்டர் ஃபால் கொஞ்சோண்டி கொடுத்து பாருங்க. ஓ வாட் இஸ் திஸ் வெஜிடபிள். ஓகே, ஏதோ ஒரு வெஜிடபிள் இங்க உள்ளது. சின்னதா ஸ்னோ ஆக்டிவிட்டிஸ் இருக்குங்க. நமக்கு தேவையான பண்ணிக்கலாம், நமக்கு தேவையில்ல இந்த ஆக்டிவிட்டிஸும். இதெல்லாம் பழைய ஸ்னோங்க, ஆல்ரெடி மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஸ்னோலாம் இல்லை. ஸ்கீயிங் வைக்காங்க கைஸ். ஃபுல்லா அங்கங்க கட்டி இருக்கிறாங்க. கீழே விழுந்தா அடிபட்டுரும். நம்ம அங்க குல்மார்க்ல பார்த்தோமே ஓப்பனா இருந்துச்சு, அங்கேயே எல்லாரும் கீழே விழுந்துட்டு இருந்தாங்க. இங்க சின்னதா இருக்குது. ஆனா இங்க வந்தீங்கன்னா யாரும் ஸ்கீயிங் எடுக்காதீங்க. இந்த இடத்துல எடுக்காதீங்க. ஏன்னா சைட்ல படிக்கிடி அது இதுன்னு இருக்கு. ஸோ அதனாலதான் சொல்றேன். எல்லாரையும் காப்பாத்துற கடவுளி நம்மளை மட்டும் காப்பாற்ற மாட்டேங்கிறாருங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் டிசப்பாயிண்ட் நம்ம லைஃப்ல. இனியாவது ஒரு நல்ல காலம் பண்ணிக்கிட்டோம். ஆண்டவர்கிட்ட வேண்டிக்கிறோம். அவ்வளவுதான் கைஸ், இங்க வேற ஒண்ணும் இல்லை. அவ்வளவுதான் கைஸ். நம்ம இந்த சோழாங்கழி பயங்கரமா எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்தோம். ஆனா இங்க எந்த ஒரு இதுவுமே பெருசா இல்ல. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்ல, ஓரளவுக்கு இருக்குங்க. அதே மாதிரி இன்னைக்கு பேரா கைடிங் வந்து மழைங்கிறதுனால அதையும் கிடையாதான். அதனால நம்ம வந்து இந்த இதை மட்டும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு நம்ம அப்படியே கிளம்ப வேண்டியதாங்க. அவ்வளவுதாங்க. அடுத்த நம்ம பார்க்கலாம். நீங்க ஏன்னா நம்ம சேனல் புதுசா பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம திருநெல்வேலி டு லடாக் சீரியஸ்ல இப்போ இருக்கிறது சோழாங்கழி. இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம லடாக்ல போய் சேருவோம். லடாக்ல இதே மாதிரி ஸ்னோஸ் எல்லாம் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோங்க. ஏன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. Thanks for watching.